ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான vlogல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய சமையல் பாத்திரங்கள்லாம் வந்திருக்கு. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வந்த பாட்டாக தான் இருக்குது. மனசில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசையும் அதே சமயத்தில் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். எதை வாங்கலாம், எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 குக்கிங் பாத்திரங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியன் குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி பாத்திரங்களை வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாச்சும் உங்கள் கிச்சனுக்கு புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனில் நம்ம என்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கோம், எப்படிலாம் வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்ன வெரைட்டி, எவ்வளோ சைஸஸ், கெப்பாசிட்டிஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இண்டஸ் வேலி, ப்ரெஸ்டீஜ், ப்ரீமியர், அதுக்கப்புறம் பர்க்னர், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பிராண்டெல்லாம் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்துட்டு பெருசாக வேறு எதுவும் நான் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. இந்த 5 பிராண்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ரைஸ் ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ் வேலியில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அக்கா ப்ரெஷர் குக்கரில் சாதம் வைக்காதீங்க, வடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அன்பாக வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்குமே அந்த தாட்டி இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு ப்ராப்பரான ஒரு இது வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ எதுலேயுமே மனசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயினர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ தான் எனக்கு இந்த ரைஸ் ட்ரெயினரில் சாதம் வடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நல்லா ஹேண்டியாக இருக்குது. ஸோ காம்பேக்டாக வந்துட்டு அழகாக வந்துட்டு அந்த கஞ்சி வந்து வடிஞ்சு வந்துடுது. இதை கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இது ரைஸ் கூடவா வடிக்க தெரியாது, சோறு வடிக்க கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு வடிக்க தெரியும், பட் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணும்போதே வந்து கையிலலாம் ஊற்றி கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ பயந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பண்ண மாட்டேன். அதே மாதிரி நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக உள்ள ப்ராடக்ட்லாம் வாங்கி நான் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தையும் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாங்கவும் ட்ரை பண்ணவும் கொஞ்சம் வந்து தயக்கமாக இருந்துச்சு. பட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதில் எப்படி சாதம் வைக்கிறோம், எவ்வளோ அளவு, எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் இந்த இரும்பு பாத்திரமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் குக் பண்ணிங்கன்னா எப்படி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் சாப்பாடு ரெடி ஆகுமோ அதே மாதிரி பண்ண முடியும். இதில் வந்து இன்ன பொருள் தான் இதுதான் குக் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா வகையாகவுமே பண்ண முடியும். ஒரு ஃபிஷ் ஃப்ரைலேருந்து, ஒரு டீப் ஃப்ரைலேருந்து, ஒரு பிரியாணிலேருந்து, தோசை, அடை, அதுக்கப்புறம் ஆம்லேட்டு, பணியாரம் எல்லாமே பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில், ஷேப்ஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. வாங்கும்போதே நல்ல குவாலிட்டியான பிராண்டடான ஒரு இரும்பு பாத்திரத்தை வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அழகாக ப்ரீ சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு கூட இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து வார்ப்பு இரும்பு, அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் அயன், நார்மலான அயன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அயன் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு சூடு ஏறிடுச்சுன்னா, ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ரொம்பலாம் அதிக டைம் எடுக்காது. அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நம்ம நான்ஸ்டிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுலலாம் வந்துட்டு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்து அந்த டெஃப்லான் கோட்டிங்கெல்லாம் போக போக பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் வந்து மெட்டல் ஸ்க்ரப்பரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டல் ஸ்பூனு, ஃபோர்க்கு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. நல்லா வந்து இதை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு தலைமுறை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு போகலாம். ஏர்லியர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இரும்பு பாத்திரம் நான் வாங்கியிருக்கேன். பட் அது வாங்கி ஒரு 2-3 டைம்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதில் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கினது எல்லாமே வந்து காஸ்ட் அயன் தான். இப்போ வரைக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது.
ஃப்ரையிங் பேன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு எடுத்தோமா செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸு ஒரு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாச்சும் ஒரு வந்து பிரட்டுறது, ஒரு கிரேவி, ஒரு சட்னி தாளிக்கிறது, இந்த மாதிரி எதுனாலும் சரி நல்லா சூப்பராக இருக்கும். இது ஹேண்டியாக இருக்கும். காலையில் நேரம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சுக்கு கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் நிறைய சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒரு 20 to 24 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து முட்டை ஆம்லேட் போடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி வைக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24 to 26 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கிரேவி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயே வந்து சிங்கிள் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். அதை விட பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் ஆயில் கம்மியாக வந்து கன்சியூம் பண்ணும். அதே சமயத்தில் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன தான் காஸ்ட்லியாக நல்லா பிராண்டடாக ட்ரைப்ளையாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளேம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பயுமே லோ டு மீடியம் ஃப்ளேம் தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாத்திரமும் வீணாக போகாது. அதே சமயத்தில் சமைக்கிற சாப்பாட்டில் உள்ள அந்த சத்துக்கெல்லாம் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து நம்ம பாத்திரமும் சரி, நம்ம சமைச்சு சாப்பிட்ற அந்த ஃபுட்டும் சரி வீணாக போயிடும். கொஞ்சம் ஹையாக வச்சா கூட பார்த்தீங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா சுடலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியான பொருட்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து அந்த ஹேண்டில் வந்து சுடாது. நம்ம சிலதெல்லாம் வந்து பாட்டம் மட்டும்தான் வந்து ட்ரைப்ளையாக இருக்கும். சிங்கிள் பிளைன்னு சொல்லி சைட்லலாம் வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில் சுடும். அதுக்கப்புறம் சில இதுலலாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அந்த சிலிக்கானில் வந்து அந்த ஹேண்டல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வுட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கிளாத்தோ இல்லை வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸோ யூஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான கடாய் தான் பார்க்க போகிறோம். கடாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலுமே பத்தாது. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா சைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேப்பு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ஏந்தலாக இருக்கும், சிலது குறுகலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஷேப்ஸில் கிடைக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது வந்து என்ன சைஸில் வந்து எத்தனை பேர்த்துக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு சிஸ்டர்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாலே கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 பேர் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 24 சென்டிமீட்டர்லேருந்து 26 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து ஒரு 2 பேர்த்துக்கு மேலே இருக்கும், ஒரு 4 பேர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 28 to 32 சென்டிமீட்டருங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம அந்த மெஷர்மெண்ட் டேப்பில் வந்து அந்த சென்டிமீட்டரை வந்து கணக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி 18 to 20 எடுத்தோம்னா ரொம்ப குட்டி சைஸாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவில் வந்து ஏதாவது ஒரு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, கொஞ்சமாக குக் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அளவுகளில் இதை விட சின்னதும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து அப்பளம் பொரிக்க, ஒரு வடகம், மோர் மிளகா இதெல்லாம் வறுக்கிற மாதிரி இதுக்கு யூஸாக இருக்கும். ஹேண்டில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு போல்டாக, நல்லா திக்காக, நல்லா ஹெவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த பாத்திரத்தை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நம்ம ஸ்க்ரூ டைப் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு எக்கனாமிக்காக வந்து கொஞ்சம் பார்க்கும்போது வந்து இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அடிக்கடி கலண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் போய் அழுக்கும் அந்த அளவுக்கு சேராது. க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடாயில் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து உடன் ஹேண்டில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக வாங்குறப்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போக போக வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிறதுக்கோ இல்லை வந்து அதில் வந்து சின்ன சின்ன கிராக்ஸ் ஃபார்ம் ஆகவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், அதில் இந்த மாதிரிலாம் மைனஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கலாம். இல்லைன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த ஹேண்டில் வந்து நல்லா வந்துட்டு திக்காக ஸ்டர்டியாக இருக்கிறதா பார்த்து நம்ம எடுத்துக்கணும். பாத்திரம் மாதிரி தான் இதுலேயும் நம்ம ட்ரைப்ளை சூஸ் பண்ணும்போது அதே தாங்க, வந்து கண்டிப்பாக அடி பிடிக்காது. அதே சமயத்தில் எண்ணெய் ரொம்ப கம்மியாக செலவாகும். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம வந்துட்டு அதை போட்டு க்ளீன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நார்மல் டிஷ் வாஷரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும். டிஷ் வாஷர் ஃப்ரெண்ட்லியும் கூட. அக்கா நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு இட்லி சட்டி வச்சுருப்பீங்களே அது எங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாகவும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட்லேயும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குட்டி இட்லி பாத்திரம் வந்து நான் அண்ணா நகரில் உள்ள ஆனந்தா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் ஊருக்கு போனோம் இல்லைங்களா, அப்போ கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இண்டஸ் வேலியோட தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இதிலே வந்து அந்த ஸ்டீமர் பிளேட்டு, அதுக்கப்புறம் இடியாப்பம் பிளேட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது போக பட்டர்ஃப்ளைலேயும் ஒன்று வச்சுருக்கேன்.
ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா நமக்கெல்லாம் ப்ரெஷர் ஏறிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்குன்னு இல்லை, நிறைய ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் குக்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்மலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் நம்ம அன்றாட சமையல் நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து 10 லிட்டர் பட்டர்ஃப்ளை குக்கர். இது வந்து நான் சிங்கப்பூரில் உள்ள ஹனிஃபாவில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பிரியாணி பண்ணுறக்கா நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் அந்தளவுக்கு செய்யவே இல்லை. ஸோ எப்போயாச்சும் கொஞ்சம் பல்காக குக் பண்ணுறப்ப, கொஞ்சம் யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுறது. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் வந்துட்டு எக்கனாமிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அலுமினியம் குக்கர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணது தான். எப்போ ஒருக்க வந்து நம்மளுக்குன்னு ஒரு இது வர ஆரம்பிச்சிச்சோ, ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சுத்தமாக இப்போ ஃபாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்திங்கன்னா நான் ஒன்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை குக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் இண்டஸ் வேலியோடது. இதுலேயும் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் 18/8, 18/10ன்னு சொல்லி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நிறையா வந்துட்டு காம்பினேஷன்ஸ் இருக்கும். இந்த 18ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரோமியத்தையும், இந்த 10ங்கிறது வந்து நிக்கலையும் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். குரோமியத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெயின் ஃபார்ம் ஆகவே விடாது, நல்லா வந்துட்டு அதே சமயத்தில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகவும் விடாது. ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் குவாலிட்டி. அதே மாதிரி அந்த 10% நிக்கல் வந்து என்ன செய்யும்னா நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் அந்த பாத்திரத்துக்கு. நீங்கள் என்ன தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் கூட பாத்திரத்தில் உள்ள ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். யூஸ்வலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 18/10 தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நல்ல குவாலிட்டியான பிராண்டடான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கும்போது இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 லிட்டரில் உள்ள ஒரு ப்ரெஷர் பேனுன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பிரியாணி, தக்காளி சாதம், கலந்த சாதம் இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷேப்பில் ஒன்று வாங்கினேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அவுட்டர் லிட்டு தான் வந்து சூஸ் பண்ணுறது. ஏன்னா க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நம்ம வந்து உள்ளே விட்டு அந்த மாதிரி லிட்டு வச்சு எடுத்தோம்னா அது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அவசரத்துக்குலாம் வந்து கரெக்டாக லாக் ஆகாது. இதனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி இதை நான் யூஸ்வலாக வந்து நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரெஷர் குக்கருமே நான் அவுட்டர் லிட்டு தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதாங்க நிறைய பேர் கேட்ட குக்கர். இது வந்து 2 லிட்டரில் பட்டர்ஃப்ளையில் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கா மெயின்டெனன்ஸில் வச்சுருக்கேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லீக் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம அளவான தண்ணி வச்சு மிதமான சூட்டில் வச்சு கரெக்டாக குக் பண்ணும்போது எந்த விதமான லீக்கேஜும் வராது. ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறது தாங்க இருக்குது விஷயமே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸும் ஷேப்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே ஹண்டி மாடல் நிறைய இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 1 to 5 லிட்டர் வந்து யூஸ்வலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை பேபிக்கு ஃபுட்டு செய்யணும், அவங்க குழந்தைக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தால் செய்யலாம், கிச்சடி செய்யலாம், கிழங்கு எதுனா வந்து வேக வைக்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கிறலாம். இதுவே வந்து ஒரு 2 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு சொன்னாக்கா 2 லிட்டர் குக்கர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து 4 பேர் உள்ள வீடு, அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்சுவலாக இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் குக்கருங்கிறது வந்து சாதம் வைக்கவும் சரி, ஒரு தால் வேக வைக்கவும் சரி, பயிர்லாம் வேக வைக்க எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே 4 to 5 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஃபேமிலி, குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒரு கேதரிங், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த 4 to 5 லிட்டர்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கிறலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா காஃபி போடுற, இந்த டீ போடுற இந்த பாத்திரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம வந்து சைஸஸ்ஸு ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும் கண்டிப்பாக வாங்குறத நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டர்டியாகவே இருக்காதுங்க. நம்ம வச்சுட்டு கொஞ்சமாலாம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆகி நிறையா வந்து கொட்டுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து காஃபி டீ போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு, நூடுல்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோம், கொஞ்சமாக வந்துட்டு சூப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் தான். இந்த கை ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
மம்மிஸ் மசாலா 12ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இண்டஸ் வேலிங்கிற வெப்சைட்டில். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.